ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குறைவான மசாலா தான், ஆனால் செம்ம டேஸ்டியான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலாக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிம்பிளான மசாலா தான், ரொம்பலாம் எண்ணெய் இல்லை, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போதும். அதில் கரம் மசாலா, சோம்பு, ஜீரகம், கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கொஞ்சமாக இது கரம் மசாலா போட்டு அது கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்க டைமில் ஒரே ஒரு தக்காளியும் இது மாதிரி நல்லா சும்மா ரஃப்பாக கட் பண்ண போது நம்ம அரைக்க தான் போகிறோம். அப்புறமா 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, அப்புறமா பூண்டு, 2 பச்சை மிளகா, இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட நான் மஞ்சளும் சேர்த்து அதோடு சேர்த்து போட்டு நல்லா வறுத்துருக்குறேன். நீங்கள் பொடியாக கடைசியாக வேணால் போட்டுக்கோங்க. பொடியை இப்படி எல்லாம் நல்லா வறுத்து இந்த மசாலாவை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் நல்லா பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. இது மாதிரி மசாலா அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா அதில் கரம் மசாலா நம்ம அரைக்கிறது போட்டாலும் அதே மாதிரி கொஞ்சமாக போதும். இதில் கரம் மசாலா போட்டு கரம் மசாலா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ண ஒரு வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம நல்லா வறுத்து அரைக்க வச்சுருக்கோம், அதனால் பேஸ்ட்டு போடல. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 2 தக்காளி, ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி கொஞ்சம் நல்லா குழைவாக ஆகிறது வரை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நல்லா இதை மாதிரி குழைவானதுக்கப்புறமா ஒரு காலிஃப்ளவர், மீடியம் சைஸ் காலிஃப்ளவர், ஒரு 1/2 kg அளவுக்கு காலிஃப்ளவர் தான். இதில் பாதி தான் போட்டிருக்கிறேன், நான் 1/2 kg அளவுக்கு போட்டிருக்கிறேன் காலிஃப்ளவர். இதை மாதிரி ரஃப்பாக கூட கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி இந்த காலிஃப்ளவரை போட்டுக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி காலிஃப்ளவர் கொஞ்சம் வேகட்டும். அப்புறமா அதில் மசாலா பொடிலாம் போட்டுக்கலாம். வத்தல் பொடி, நீங்கள் காரம் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அதுதான் போட்டுக்கோங்க. நம்ம பச்சை மிளகாலாம் போட்டிருக்கறதுனால 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அப்புறம் மல்லிப்பொடி 1.5 டேபிள் ஸ்பூன். நீங்கள் ஒவ்வொரு வத்தல் பொடியும் ஒவ்வொரு அளவுக்கு இருக்கும் காரம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. மசாலா பொடி போட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாக்களும் தண்ணிலாம் உள்ளே ஊற்றி கொஞ்சம் நல்லா வேகட்டும். எல்லாம் சேர்ந்து மசாலா காய் எல்லாம் சேர்ந்து வரட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி மசாலா காயோட எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி சூப்பராக அருமையாக அந்த கிரேவி தயாராகும். என்னெல்லாம் பிரிஞ்சு வரப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது நம்மளுக்கு சோறுக்காகட்டும், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். சிம்பிளான கிரேவியாக தான் டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.